வில்லினை விட்டு வரும் தாளங்கள் போல் உள்ளதை சொல்ல வரும்
பொம்மையை கொடுங்க. பொம்மையா? யாருக்குடி? இது எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு. இது யாருக்குடி? பெரிய தங்கச்சிக்கு. உங்க அம்மாக்கு தானே? ஆமா, இது எங்க அம்மாவுக்கு. இது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு. போலீஸ்ல என்னமா சொன்னாங்க? எப்படி இன்னும் ஒரு வாரத்துல பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. வேற என்னத்த சொல்ல போறாங்க? இனி புடிச்சு என்ன செய்யறது?
போன உசுறு திரும்பியா வரப்போகுது? பாவம், இனிமே இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? ருத்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரியா? என்னம்மா? சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சொல்லாம இருக்க என் மனசு கேட்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னம்மா விஷயம்? தைரியமா சொல்லுங்க. நேத்து ராத்திரி எல்லார் வீட்லயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து பதறி போய் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். அப்போ உங்க வீட்டுல இருந்து 4 பேர் வெளியில வந்து கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். யார் அவ? மாயாண்டி. மாயாண்டியா? ஆமாமா, அவன் பெரிய கேடி. அது ஊருக்கே தெரியும். அவன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் பத்தி பத்திரிக்கையில பத்தி பத்தியா வந்தது. ஏன், அவன் போட்டோ கூட வந்தது. நீ பாக்கல? ஆமா, பாத்திருக்கேனே. ஆனா அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமீபத்துல உங்க அப்பா ஒரு கேஸ்ல அவனை புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அரசியலையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி செல்வாக்கு அதிகம். அதனால தானே. ஐயோ, அவசரப்பட்டு எந்த முழுக்கும் போயிடாதம்மா. இத போய் நீ போலீஸ்ல சொன்னீன்னா எங்க உயிருக்கு தான் உடனே ஆபத்து வரும். வேண்டாமா? ஏம்மா, நீ எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கோபாலோட பொண்ணு தானே? ஆமா சார். என் குடும்பத்தை அழிச்சவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவன் யாருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? சொன்னது யாரா இருந்தா என்ன விடுங்க, எனக்கு கரெக்டா தெரியும். அந்த கேடி மாயாண்டி தான் எங்க குடும்பத்தை கொலை பண்ணிருக்கான். என்ன சார் யோசிக்கிறீங்க? உடனடியா அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வா போலாம். கமான். என்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உள்ள வந்து பாரு. இவன் இங்க அவங்க அவங்க சொன்னாங்க சார். இவன் எப்படி இங்க? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசுமா. இவன் 1 மாசமா இந்த செல்லுக்குள்ள தான் இருக்கிறான். உனக்கு சந்தேகமா இருந்தா ஜெயில் ரெக்கார்ட்ஸ் போய் பாரு. சார் இல்ல சார், கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார் சொல்றத கேளுமா. இல்ல சார், இவன் தானே சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆமா சார். இத பாருமா, ஊர்ல இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நீ ஒண்ணு குழப்பிக்காத. உன் குடும்பத்தை கொலை பண்ண கொலைகாரனை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு தரேன். வா. நல்லா தெரியுமா? அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். இல்லம்மா, அவன் ஜெயில தான் இருக்கான். இப்பதான் நான் அவனை பாத்துட்டு வரேன். இருமா, நான் வாங்கிட்டு வரேன். உனக்குதான். உங்க அப்பா எழுதியிருக்காரு. காலேஜ் காமிச்சிருக்காரு. அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. என்னம்மா, என்ன விஷயமா? முக்கியமானதா?
என்னம்மா ஓகே சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவனேதான் கண்டிப்பா. என்னம்மா சொல்ற? கொஞ்சம் நிதானமா சொல்லுமா. சார், எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு, படிக்க கேளுங்க. டியர் ருத்ரா, கொஞ்ச நாள் முன்பு பிரபல கேடி மாயாண்டியை கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பான். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்டு மூலமோ அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு பூராவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன் சார். அந்த கேசட் லெட்டர் டேபிள்ல வை. வை வைமா. இத பாருமா, இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர் பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. போமா, ரிலாக்ஸா இருமா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இப்படி உட்காருமா. நான் தான் சார் பேசுறேன். இந்தாம்மா, குடிமா. சரி சார், ஓகே சார். நீயே ஒரு கிரிமினலா?
ஏய் இப்போ உன் உடம்பு நான் வேடிக்கை பார்க்க போறேன். இந்த வழக்கு விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? என்ன தூக்குல போடுங்க. இல்லம்மா, டிஎஸ்பியை நீ எதுக்காக கொலை பண்ண? காரண காரியங்கள் ஏதாவது நீ சொன்னாதான் நான் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிற்கும் ருத்ரா டிஎஸ்பியை தானே கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டாலும் கொலைக்கான காரணத்தை தெளிவாக கூறவில்லை. தனக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு ருத்ரா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாலும் கொலைக்கான காரணங்களை தெளிவாக சொல்லும் வரையில் ருத்ராவை விசேஷ பாதுகாப்பில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹலோ சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன? ருத்ரா கிட்ட இருந்து சாரதி வாங்கி வச்ச கேசட் நாம நினைச்ச கேசட் இல்ல சார், வெறும் கார்ட்டூனா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா சார், நான் ஒரு தடவைக்கு பல தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன். நாம ஏமாத்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆள் அனுப்பி. சாரி சார், அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்காக லலிதா கஸ்டடியில விட்டுருக்காங்க. லலிதாவா? ஆமா சார். இப்பதான் சிக்கலே ஆரம்பமாகுது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம். சுட்டுடு தப்பிச்சு ஓடணுமா? சுடு சுடு சுடு. என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் முதல் 2 தோட்டா இதுல போடவே இல்லை. இது போலீஸ் துப்பாக்கி, நான் சுட்டாதான் வெடிக்கும்.
உள்ள போமா. ம். உள்ள போ. உள்ள போ. தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே? ஆ? நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மகளா இருந்தும் ஒரு டிஎஸ்பியை கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு அப்படி தூண்டி விட்டுருக்கு. ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல? உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் அவனுக்கு செய்யலாம். கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப என்கிட்ட சொல்லலாம் இல்லையா ருத்ரா? Shut up. உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களை விட கிரிமினல்ஸ் எவ்வளவோ மேல். வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல, நியாயமா நடந்துகிட்டாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க. Shut up, ருத்ரா. சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே கொலைகாரங்க, வேஷம் போடுறீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் நான் நம்பவே மாட்டேன். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. Leave me alone. பாதிக்கப்பட்ட வேகத்துல வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கமா, தெளிவாயிடுவேன். மறுபடியும் உன்னை சந்திக்கும் போதாவது என்கிட்ட உண்மை சொல்ல முயற்சி பண்ணு. ரிலாக்ஸ். ஹலோ, லலிதா ஏதோ கேட்கணும்னு முயற்சி பண்றாங்க. கேசட்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. லலிதா போயாச்சா? போயாச்சு சார். நான் முதல்ல சொன்ன ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்க. ஓகே? யாரும் இங்க வரமாட்டாங்க. பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். பொதுவாவே பொம்பளைங்க உடம்பு மென்மையானதா இருக்கும். அந்த ஒரிஜினல் கேசட் எங்க வச்சிருக்க சொல்லிடுமா? கேசட் தான் முக்கியம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ம்
ஏந்திரமா. எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம். காலையில இவங்க எல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ ஷேமானஸ். நீ வாமா, கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். கேசட் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? இத பாரு ருத்ரா, நீ உண்மையை மறைக்கிறதுனால சிராம், என்னால உனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது. இத பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாசி. இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு இதை எழுதி போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பை தி வே, என்ன கேசட் அது? உண்மையை சொல்லு. எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயை திறந்து உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. சொல்லு. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாரையும் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ருத்ரா மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓ, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்னு என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா என்னால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோதான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது. அது ஒண்ணுதானே இருந்தது. அந்த ஒன்னதானே டிஎஸ்பி கொடுத்த, அதை வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா? இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். இட்ஸ் வெரி கிளியர். ஒரிஜினல் கேசட்டை உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கம் இன். மேடம், இப்ப செல்லுல அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல, மாத்து சாவியை போட்டு கதவு திறந்திருக்காங்க. ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம். நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா? எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கேயோ தப்பு நடக்குது. கண்டுபிடிச்சானோ? கம் ஆன், லெட்ஸ் கோ. எங்க உன்னை செல்ல வச்சானுமே நேரமாவது. மறுபடியும் யாராவது வந்து? பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன்.
கோர்ட்டுக்கு போகணும். வா. சொல்லு. சார் தப்பா நினைக்காதீங்க. லலிதா ரொம்ப சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி ஆபீசர் ஆனவங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மட்டும் காரணம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட. அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இது நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையவே இருக்கு. வாழ்த்துக்கள். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்துல இருக்கணும்? அதை என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டு தான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான் ஆகணும். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை கிரிமினல்ஸ், இவங்களை எல்லாம் சட்டத்தை முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன, உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனி ஆளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல்ஸ் ஃபைல் எடுக்கிறீங்க? முள்ளால் தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாகுடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தோட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேரு எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கேனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, ஆனா சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ். வெரி குட்.
மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தவர் ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம், வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். திறங்க சாமி, திறங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. சைலண்ட். பேசாதீங்க, பேசாம இருங்க. சைலண்ட். ஏச்சி வாய் மூடு. பொம்பளையிலே பேசாம இருக்காங்க. ஊழல். கமான். போங்க எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக். கரெக்டா அமுக்கிட்டீங்கல்ல? அது தெரிய அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் ஒம்பு வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும். இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி. இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்து சாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல இல்ல, உங்க கையில இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம். டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன். எத்தனை பேர்ல கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்து தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தர்மம் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா. இந்த சைடு திறக்கவா? இந்த சைடு திறக்கவா? இந்த சைடுல என்ன இருக்கு? இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேண்டாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. ஏண்டி, நான் பாட்டு நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்னேன். நீ இன்னைக்கே போன அடம் முடிச்ச. இப்போ குடல்ல கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி 1-2 கட்டு எடுத்து நைஸா வேட்டிக்குள்ள விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க. நேரம்டா.
டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க்குறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? ச்சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம். மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல? நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்க. சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இது பார், நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவனை துப்பாக்கி மாத்திரல சார், உடம்புல டைனமைட் வச்சிருக்கிறான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு. நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் நடக்குன்னு தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். எதுக்கும் அவனுடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற. ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூசிட்டு இருக்கிறான். இல்ல அங்க எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார், நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு அடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டு மொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது புடிங்க. இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேணாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதே நீயே சொல்லு. கன்னிமேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மிலிட்டரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேராவது எங்க கூட இருக்கணும்ல. ஒண்ணு பண்றேன், மேனேஜர் எங்க கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்கிறான். பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல இல்ல? கல்யாணம் ஆகல. எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்க கூட இருக்கட்டுங்க. மத்தபடி நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க, உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சுமதி, சுமதி, சுமதி கண்டுபிடி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செய்திருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை உடைச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ. உள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயய்ய, இன்னும் நாருதுன்னா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டியை வந்தாச்சு. பெட்டியை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது. நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே பளிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி. குயிக். தேங்க்யூ. வாங்க. சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்க சார்.
இவ்வளவு பேர் இருக்கல என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க, பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா? கொண்டாங்க, உள்ள போங்க. சுமதி, நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதிக்காரன்னு கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்கு தான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சிட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஹலோ ஹலோ, என்ன சார்? கட் பண்ணிட்ட ராஸ்கல். அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளை தான் வெளியே அனுப்புவானா. மாருதி கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான். சார், அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். சார், ஒரு ஆள் வரேன் சார். Please, please don't shoot. Don't shoot. Don't shoot. Don't shoot. Police! Jesus! Jesus! No! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. அவளை காப்பாத்துறோம். காப்பாத்துங்க. ஆமா, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல கூட்டாளி யாராவது இருக்காங்க? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல. பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் யாரைக்குரிய 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஷூட் பண்ணா போங்க. போங்க போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிற பேங்க்ல தனியா சுத்தி இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் தண்ணிய காட்டிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பட்ட பகல தப்பிச்சுட்டு ஓடி இருக்கான். அவனையா திருட்டு கொடுக்கற ஆளுன்னு சொல்ற நீ? என்ன ரொமான்ஸா? இல்ல இல்ல, அந்த ஆளோட திறமைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் ஒரு கிரிமினல்ங்கிறத மறந்துடாத. ஏதோ நமக்கு இப்போ ஒரு சிக்கல், அதுக்காக உதவி தேடி போறோம். பத்தத்துக்கு உனக்கு ஆம்பளை வேஷம் வேற போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்க. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, பார்த்து ஓட்டுங்க. நான் பார்த்துதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஊர் ரூட்டு தான் மாறி போயிட்டு இருக்கு. என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு. என் பாட்டு தப்புன்னு தெரியாது. சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு. என் பாட்டு தப்புன்னு தெரியாது. ஆமா, என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு. என் பாட்டு தப்புன்னு தெரியாது. எந்த வழி போனா என்ன, ஏழைக்கு தான் உதவிடணும். அந்த வழி சரியோ தவறோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டேன். என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு. என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
ரோட்டுலதான் மேடு பள்ளம் நாட்டுல ஏன் கூறுங்க மாடியுள்ள வீட்டின் பக்கம் மண் குடிசை பாருங்க இல்லைன்னு யாரும் கேட்டா இருக்கிறவன் கொடுக்கணும் இனத்தோடு சேர்ந்தே உண்ணும் காக்கை போல நடக்கணும் இதற்காக வாடுற பேர வரலாறு பேசும் அது போல வாழ்ந்துடு பொண்ண பாராட்டும் தேசம் மன ஏங்கி தினம் தூங்கி பல வருஷங்கள் போச்சுது சுதந்திரம் வாங்கி என் ரூட்டு சட்டுன்னு புரியாது கொஞ்சம் கேட்டு பாரு என் பாட்டு தப்புன்னு தெரியாது எந்த வழி போனா என்ன ஏழைக்கு தான் உதவிடணும் அந்த வழி சரியோ தவறோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்ட என் ரூட்டு சட்டுன்னு புரியாது கொஞ்சம் கேட்டு பாரு என் பாட்டு தப்புன்னு தெரியாது தேவைக்கு மேல் சேர்த்தா கூட திருடன்னு பேருதான் சொன்னது என் தாத்தா இல்ல ஜவஹர்லால் நேருதான் உலகெல்லாம் பங்கு வச்சா வாழும் இந்த ஊருதான் என் கருத்தை ஏத்துக்கிட்டா ஏழை இங்க யாருதான் பொதுவான காவிரி நீரில் தகராறு பாரு அட அணை போட்டு தேக்குவதென்ன அறியாத பேரு ஒரு நீதி ஒரு ஜாதி இதை இந்தியன் என்பவன் உணர்ந்திட வேணும் என் ரூட்டு சட்டுன்னு புரியாது கொஞ்சம் கேட்டு பாரு என் பாட்டு தப்புன்னு தெரியாது என் ரூட்டு சட்டுன்னு புரியாது கொஞ்சம் கேட்டு பாரு என் பாட்டு தப்புன்னு தெரியாது எந்த வழி போனா என்ன ஏழைக்கு தான் உதவிடணும் அந்த வழி சரியோ தவறோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டேன் என் ரூட்டு சட்டுன்னு புரியாது கொஞ்சம் கேட்டு பாரு என் பாட்டு தப்புன்னு தெரியாது மதுரை நில்லு நில்லு என்ன நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல அதுதானே பார்த்தேன் பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸா என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு ஆமா என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே என்ன விஷயம்